அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதில் ரெசிஸ்டர், இண்டக்டர் அடுத்து பார்த்திங்கன்னா கண்டக்டன்ஸ், அடுத்து கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதில் ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் ஓம் பர் மீட்டர், எல்லுக்கு பார்த்திங்கன்னா ஹென்ரி பர் மீட்டர், ஜிக்கு சீமென்ஸ் பர் மீட்டர், கேபிட்டல் சிக்கு ஃபாரட் பர் மீட்டர். ஸோ இதில் இதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு, டிரான்ஸ்மிஷன் லைனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஓகேவா? வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் டிரான்ஸ்மிஷன் லைன் V is equal to V plus e power minus gamma z plus V minus e power gamma z. காமான்றது பார்த்திங்கன்னா ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட், V plus voltage in forward direction, V minus voltage in reverse direction. Wave traveling in Z direction, ட்ராவல் ஆகுது. அந்த Z கொடுத்துருக்காங்களா? ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா V into e power minus gamma z, Z டைரெக்ஷனில் வேவ் ட்ராவல் பண்ணுது. இப்போ இதில் வந்து கரண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V plus e power minus gamma z plus V minus e power gamma z divided by Z0, where Z0 is equal to square root of R plus j omega L divided by G plus j omega C. Z0 இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் லைன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். Z0 லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ் இல்லை அப்படின்னா அதோட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட், அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் வெலாசிட்டி, இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் j omega root LC, அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் 0 ஆல்ஃபா, பீட்டா ஃபேஸ் கான்ஸ்டன்ட் omega root LC, ஃபேஸ் வெலாசிட்டி Vp is equal to 1 by root LC, eta is equal to square root of L by C. ஓகேவா? ஸோ perfectly mismatched line ZL not equal to Z0. Perfectly mismatched line na ZL not equal to Z0. A line which is terminated by load ZL not equal to Z0 is a mismatched line. Standing wave and VSWR pattern exist in this case. ஓகேவா? ஸோ reflection coefficient not equal to 0, S greater than 1 for mismatched line. ஓகேவா? ஸோ reflection coefficient tau not equal to 0, S greater than 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் மேட்ச்ட் லைன்னா ரெண்டு லைன் இம்பிடன்ஸும் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? லைன் இஸ் டெர்மினேட்டட் பை லோடு ZL equal to Z0, then it is reflected matched line. ஓகேவா? ஸோ டவு இந்த கண்டிஷனுக்கு ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 0வாக இருக்கும், S 1ஆக இருக்கும். ஸ்டாண்டிங் வேவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்காது. ஓகேவா? ஸ்டாண்டிங் வேவ் ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது லோடு இம்பிடன்ஸ் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸையும் வச்சு நம்ம பார்க்கும்போது ZL minus Z0 divided by ZL plus Z0. இதில் ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 less than or equal to டவு less than or equal to 1. வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ 1 plus modulus of tau divided by 1 minus tau modulus of tau. இதில் ஸ்டாண்டிங் வேவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். இன்புட் இம்பிடன்ஸ் Zin is equal to ZO whole bracket ZL plus Z0 tan H gamma L divided by Z0 plus ZL tan H gamma L. For lossless line Zin is equal to Z0 ZL plus J Z0 tan beta L divided by Z0 plus J ZL tan beta L. ஓகேவா? இன்புட் இம்பிடன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் லோடு ஃபார் லாஸ்லெஸ் லைன் இருந்துச்சுன்னா ZL 0 ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். Zin பார்த்தீங்கன்னா J Z0 tan beta L, tau is equal to -1, S is equal to infinity. Perfect minima will occur at load end. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டப் லைனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ZL இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது, ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும்போது, ZL லோடில் ஓப்பன் பண்ணியிருக்கும்போது, ஸோ Zin minus J Z cot beta L. ஓகேவா? tau வந்து 1, S infinity. Perfect maxima will occur at the load. This is used as stub line. ஓகேவா? இதுவும் ஸ்டப் லைனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெத்தட் டு கால்குலேட் Z0 is equal to ZOC root of ZOC ZAC. OCனா ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ், ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ். ZACனா
input impedance with respect to variation of length of line. For L is equal to infinity, input impedance பார்த்தீங்கன்னா Z0. For L is equal to lambda or lambda by 2 இருந்துச்சுன்னா input impedance equal to load impedance ஈக்குவலாக இருக்கும். L வந்து பார்த்தீங்க அப்படின்னா lambda by 4 இருந்துச்சுன்னா Zn is equal to Z square by ZL. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. L வந்து lambda by 2 இருக்கும்போது input impedance ZL. L lambda by 2 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்கு. ஸோ நோட்டு Z0 ZL are real. ZL less than Z0 இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட் மினிமம் நம்மளுக்கு கிடைக்கும். ZL greater than Z0 பெர்ஃபெக்ட் மேக்ஸிமம் கிடைக்கும். டிஸ்டார்ஷன்லெஸ் லைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அதாவது கண்டிஷன் தட் லைன் வில் பி டிஸ்டார்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா ஆரையும் சியை மல்டிப்ளை பண்ண வேல்யூ எல்லையும் ஜியை மல்டிப்ளை பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆர்சி ஈக்குவல் டு எல்ஜியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் ரூட் சி பை எல், பீட்டா இஸ் ஈக்குவல் ஒமேகா ரூட் எல்சி, Z0 ரூட் எல் பை சி, ஃபேஸ் வெலாசிட்டி 1 by root LC. லாஸ்லெஸ் லைன் இஸ் ஆல்வேஸ் டிஸ்டார்ஷன்லெஸ், பட் வைஸ் வெர்சா இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? ப்ராக்டிக்கலாக ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்மிஷனோட மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதுறது? VS IS இந்த எழுதிக்கிறோம். காஸ் பீட்டா எல் ஜே Z0 சைன் பீட்டா எல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே பை Z0 சைன் பீட்டா எல் காஸ் பீட்டா எல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு VL IL. ஓகேவா? அடுத்து இது VS ISக்கு எழுதியிருக்கோம். VL ILக்கு எழுதும்போது காஸ் பீட்டா எல் மைனஸ் ஜே Z0 சைன் பீட்டா எல். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜே பை Z0 சைன் பீட்டா எல், அதே காஸ் பீட்டா எல் மைனஸ் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ VS IS. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்மித் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் பேர் நார்மலைஸ்டு இம்பிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்மித் சார்ட் இஸ் யூஸ் டு கால்குலேட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைஸ்டு இம்பிடன்ஸ், அடுத்து கெப்பாசிட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் கோஆக்சியல் கேபிள், இண்டக்டன்ஸ் per unit length of coaxial cable. ஸோ இப்போ இதில் பாருங்கள் மெயினாக நார்மலைஸ்டு இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் Z bar is equal to Z by Z0. ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் per unit length of coaxial cable C is equal to 2 pi epsilon by ln B by A farad per meter. A comma B radius of inner and outer conductor. Okay. Characteristic impedance of coaxial cable Z0 is equal to பார்த்தீங்கன்னா 60 root of mu r by epsilon r ln B by A. Inductance per unit length of coaxial pair L is equal to mu by 2 by ln B by A. Okay. Characteristics are constant R circles and X circle. So centered constant resistance circle, centered gamma divided by 1 plus gamma theta, radius 1 by gamma plus 1. So all resistance and reactant circles pass through 1,0. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மித் சார்ட் நம்ம பார்ப்போம், தனியாக ஒரு கிளாஸில் பார்ப்போம். அது நடத்துகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. கண்டினியூஸாக அந்த ஃபார்முலாஸ்லாம் ரிவைஸ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோ உங்களுக்கு இப்போ தான் வரும். Thank you so much.